செல்வோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு ஓய்வு நாளின் ஆராதனைகளை முடித்து வாரத்தின் மத்திய வார ஆராதனைகளில் தேவன் மீண்டுமாக நல்ல சத்தியங்களை நம்மோடு பேசி கொண்டு வராங்க. ஒரு தொடர் சத்தியங்களை ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். வேதாகம பெண்களுடைய வாழ்க்கையில் கடைசி கால சம்பவங்கள். ஏன்னா ஆண்டவர் பாருங்க, எந்த நோக்கமும் இல்லாமல் வேதாகமத்தில் யாரையும் ஏற்படுத்துகிறதே கிடையாது. நான் ஒவ்வொரு கடமும் ஒவ்வொரு நபரை உட்கார்ந்து தியானிக்கிற பொழுதெல்லாம் எதிர்காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்ததுங்க. ஒரே ஒரு பிரின்சிபல் தான். 1 கொரிந்தியர் 10:11 சொல்கிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தை நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஒரு பிரின்சிபலை வச்சு தான் நான் வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தபடியினால அந்த காரியத்தையும் மனதில் வைத்து நான் சமீப காலத்தில் நான் வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். பிரசங்கி 3வது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரம், அதில் வசனம் 14-15 கொஞ்சம் வாசிப்போம் பாருங்களேன். என்ன சம்பவம் இருக்குதுன்னு சொல்லுது வேதம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார், முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பிரசங்கி ஒரு அற்புதமான கருத்தை சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பூமியில் எதுவும் புதுசாலாம் நடைபெறாதுப்பா, முன்னாடி நடந்தது தான் இப்போவும் நடக்கும். என்ன நடக்க போகிறதோ அது முன்னமே நடந்துருச்சு. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடைபெற போகிறது என்பதை எங்கே படித்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, முன்னமே நடந்த சம்பவங்களை, ஒவ்வொரு சம்பவங்களை படிக்கும் பொழுதும் எதிர்காலத்தில் என்ன நடைபெற போகிறது என்பதை நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாங்களாம். அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 15:4 அதுதான் சொல்லுது, முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்க முடியுதுங்க. அப்படி தான் பாருங்களேன், ஏவாளுடைய வாழ்க்கையை துவங்கி கடந்த வாரத்தில் படித்தோம் ரெபேக்காள் வாழ்க்கை வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததோ அந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே மீண்டும் எதிர்காலத்தில் நடக்க போகிறது, நாம் வாழ்கிற காலத்தில் நடக்க போகிறது என்ற காரியத்தை தான் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அது இடையில் இந்த லோத்துவின் மனைவியை கொஞ்சம் நான் அப்படியே சுமூகமாக விட்டுட்டேன். சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. என்ன லோத்துவின் மனைவி சம்பவங்களை பல முறை படிச்சிருக்கிறோமே, இதை தாண்டி ரெபேக்கா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு லோத்துவின் மனைவி அங்கே 13வது அதிகாரத்தில் லோத்து வந்துடுறார். அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வருகிற பொழுது எங்கே வருது அப்படின்னா ஆதியாகம புஸ்தகம் 18-19 இந்த 2 அதிகாரங்களில் இவங்களை பற்றி பேசுது. ஸோ அப்போ இன்னைக்கு யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா லோத்துவின் மனைவியை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம். அவங்க பேர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. பேர் என்ன இருக்குதுன்னா லோத்துவின் மனைவி. அப்போ நான் அந்த லோத்துவின் மனைவியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய காலத்தில் நடைபெற போகிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் முன்னமே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை எனக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்க்க முடியுதுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? லூக்கா 17வது அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். லூக்கா 17:32-33. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க அதை இழந்து போவான். திரும்ப வாசிங்க. இல்லை, அதை திரும்ப வாசிக்க சொல்றேங்க. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, லோத்துவின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரட்சிக்கப்படுகிற சம்பவத்தை பற்றி அவங்க வாழ்க்கையில் இருக்குது படிச்சுக்கங்கன்றார். வேற ஒன்றும் கிடையாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கான பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா லோத்து மனைவி கிட்ட இருக்குதுப்பா.
அப்போ நீங்களும் நானும் இந்த முடிவு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கான பாடத்தை பரலோகத்தின் ஆண்டவர் லோத்துவின் வாழ்க்கையில் ஏற்கனவே அவருடைய மனைவியின் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை போய் கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் முடிவு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியுங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்களேன், லோத்துவின் மனைவியை பற்றி நம்ம என்ன படித்து கொள்ள முடியும் என்ற காரியத்தை ஒரு கணம் நம்ம சிந்திப்போம். நமக்கு நன்றாகவே தெரியும், ஆபிரகாமுடைய சகோதரன் தான் லோத்து. இல்லை, 2 பேரும் ஒருமித்து தான் இருந்தாங்க. ஒருமித்து இருக்கிற சமயத்தில் 2 மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உருவாகிறது. அந்த மந்த மேய்ப்பர்கள் வாக்குவாதம் உருவாகிற பொழுது ஆபிரகாமாக முன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீ நானும் சகோதரன், நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம், வா உன் கண்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த பகுதியோ நீ எடுத்துக்க, முதலாவது நீ சூஸ் பண்ணிக்க, 2வது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது சூஸ் பண்ணுற பொறுப்பு யார் கையில் கொடுத்தாரு? லோத்துவின் இடத்துல கொடுத்தார். லோத்து எப்படிப்பட்ட பகுதியை தேர்வு செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது பாருங்களேன். அதை கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. எங்க வாசிக்க போறோம்? ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதையும் நீர்வனம் பொருந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அடிக்கும் முன்னே சோவருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். வசனம் 12 வாசிங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டினங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஒரு கேள்வி, லோத்து எங்க குடியிருந்தார்? எங்கெங்க குடியிருந்தாரு? வசனம் 12 திரும்ப நான் அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்கிறேன் பாருங்க. எங்க குடியிருந்திருக்கிறாருன்னு பாருங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள டேஸில் வாசம் பண்ணி, பட்டினங்களில் வாசம் பண்ணில. லோத்து எங்க குடியிருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய பட்டினத்தில் போய் குடியிருக்கிறார். ஏன் பட்டினத்தில் குடியிருக்க கூடாதா? அதில் என்ன கேள்வி? பட்டினத்தில் குடியிருக்கிறதுலாம் தப்பு இல்லைங்க. அந்த பட்டினம் எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு போய் என்ன பண்ணணும்? குடியிருக்கணும். அந்த சோதம் குமாரா பட்டினம் எப்படிப்பட்டது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 16வது அதிகாரம், எசேக்கியேல் 16வது அதிகாரம் வசனம் 49, 50 வசனங்களை வாசிக்கலாமா? பாருங்க, அந்த சோதம் குமாரா பட்டினம் எப்படிப்பட்ட பட்டினம் என்பதை வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம் பாருங்களேன். 49, 52 வசனத்தை வாசிப்போம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். இங்க அந்த பட்டினத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்பத ஒரு லிஸ்ட் போடுறார் எசேக்கியேல். என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சோதோமுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? 1, பெருமை இருந்தது. 2வது உணவின் மிகுதி இருந்தது. ஆகார திரட்சி அப்படின்னு வார்த்தை வந்துச்சு இல்லைங்களா? உணவின் மிகுதி இருந்தது. 3வது சோம்பல் அல்லது சுகவாழ்வு, சுகபோகமாக வாழணும். அந்த சுகபோக வாழ்வு எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த சோதோமுக்குள்ள இருந்துச்சு.
அதை தாண்டி ஏழைகளையும் தேவையில் உள்ளவர்களையும் ஆதரிக்காத தன்மை எங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டினத்துக்குள்ளே இருந்துச்சுங்க. அதே போல் அகந்தை என்று சொல்லி பார்த்தோம். இதில் ஒரு வார்த்தையை ரொம்ப ஞானமாக பயன்படுத்துகிறார் 50வது வசனத்தில். அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அந்த அருவருப்பானது என்பதை எசேக்கியேல் சொல்லலை, யார் சொல்கிறாங்கன்னா யூதா சொல்கிறாரு. பாருங்களேன், யூதாவின் புத்தகத்துக்கு வாங்களேன். யூதாவின் புத்தகத்துக்கு வருவோம் அப்படின்னா அந்த அருவருப்பானது என்ன என்பதை யூதா ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் நம்ம வாசிச்சிருவோம். எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா 7வது வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டினத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டினத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நம்ம இந்த சோதோம் பட்டினத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு, ஆகார திரட்சி இருந்துச்சு, ரொம்ப மிதமிஞ்சிய உணவு இல்லை. நம்ம வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா திரும்புகிற திசையெல்லாம் என்ன இருக்குது? அப்போ ஹோட்டல் இருக்குது இல்லை, பக்கத்துக்கு பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் என்ன இருக்குதுங்க? ஹோட்டல் இருக்குது. அதுதான் ஆகார திரட்சி அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, பெருமையானவங்க, ரொம்ப எல்லாவற்றிலும் பெருமை பாராட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது அதில் பார்க்கும் பொழுது சுகவாழ்வு. அவங்க அந்த சுகபகமாய் வாழ்கிற வாழ்க்கை எங்கே தான் இருக்குதுன்னா பட்டினத்தில் தான் இருந்துச்சு. அதை தாண்டி வாசித்தோம், ஏழைகளையும் தேவையில் உள்ளவர்களையும் ஆதரிக்காதது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை தாண்டி அகந்தை, அருவருப்பான செயல்கள், இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான பாவங்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த சோதோம் குமார பட்டினத்துக்குள்ளே இருந்துச்சு. இங்கே தான் யார் இருந்தது? லோத்துவினுடைய குடும்பமும் இருந்துச்சு. சரி, புரிகிற மாதிரி கேள்வி கேட்குறேன். பெரும்பாலும் நம்ம இங்கெல்லாம் வாடகை வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது. வெளியிலேருந்து யாராவது வராங்க, இல்லை வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னா வாடகை வீடு ஒன்று பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், வீடை யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக பெண்கள் தானே. ஏன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க? என்ன காரணம்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடை பெண்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? என்னங்க காரணம்? ரகசியத்தை யார் எழுதுறாங்கன்னா நம்ம தீர்க்கதரிசி எழுதுறாங்க. ஒட்டுமொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளத்தை பரலோகத்தின் ஆண்டவர் யாருடைய கரத்தில் ஒப்படைக்கிறார்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயானவள்கிட்டையோ மனைவியானவள்கிட்டையோ தான் அந்த ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாராம்? ஒப்படைக்கிறாராம். அவங்க நினைச்சா ஒரு குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்த முடியும், அவங்க நினைச்சா ஒரு குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்த்தி போட முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கும் விளக்கங்கள் எழுதுறாங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உழைப்புல வேலை செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்களாம். அப்படி பிஸியாக இருக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆவிக்குரிய பொறுப்பையும் சுமக்கிற ஒரு பாத்திரம் யார் அப்படின்னா தாயானவள் தான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்மணி தான். அதனால தான் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் முக்கியத்துவம் எங்க துவங்குகிறது அப்படின்னா தாய்கிட்ட தான் துவங்குது. உதாரணம் சொல்றேன் பாருங்க, இயேசு நம்மளை போல மனுஷனா தான் இந்த பூமியில பிறந்தாருல்ல. உங்க சரீரம் என்னவோ என் சரீரம் என்னவோ அதுதான் இயேசுவின் சரீரம். இப்ப இயேசு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு யார் காரணம்? தகப்பன் எங்கேயாவது அவங்க கொஞ்சம் வாசிக்கிறோமா? இல்லைங்க, அவரும் காரணமா இருக்கலாம். ஆனா முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னா தாயானவள். அப்போ ரொம்ப கவனமாக கவனிங்க. இப்போ லோத்து இடத்த சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணும் அப்படின்னா ஆபிரகாம் சொல்கிறாரு, நீயும் நானும் சகோதரன்பா, உனக்கு எனக்கு ஏன் வாக்குவாதம், வா உன் கண்ணுக்கு முன்னாடி எங்கே இருக்குதோ நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார்ல. இப்போ லோத்தும் அவருடைய குடும்பமும் இடத்தை சூஸ் பண்ணுறதுக்கு எதை பார்த்து சூஸ் பண்ணாங்க? வசனம் என்ன சொல்லிச்சு? எதை பார்த்து அவங்க சூஸ் பண்ணாங்க? எதை பார்த்துங்க சூஸ் பண்ணாங்க? வசனத்தை வாசிடலாமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வசனம் 10 பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான
சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. வசனம் 11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு. சரி, இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க, இடத்த சூஸ் பண்றதுக்கு எதை வச்சு சூஸ் பண்ணார்? பார்வல்ல, பார்த்த உடனே பச்சை பச்சை பசேன்னு இருந்துச்சு, நீர்வளமா இருந்துச்சு. அந்த பட்டினத்துக்குள்ள எது நன்மை எது தீமை, அங்க போனா நம்முடைய ஆவிக்குரிய செல்வாக்கு என்ன, இதையெல்லாம் சிந்திக்கல. அவங்க எதை சிந்திச்சாங்க? பார்த்த உடனே கண்களுக்கு பளிச்சுன்னு பிடிச்சு போச்சு. பிடித்ததுனால என்ன பண்ணிட்டாங்க? இடத்த சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த சோதோமுக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு, அந்த சோதோமுக்குள்ள எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க, அங்க இருந்த சூழ்நிலை என்ன என்பதை அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. இப்ப இந்த பட்டினத்தில் லோத்து குடியிருக்கிறாருங்க. 2 முறை இந்த இடத்தை விட்டு வெளியே வரும்படி தேவன் என்ன செய்யறாருன்னா லோத்துவுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கிறார். அந்த 2 சம்பவம் என்னென்ன அப்படின்னா, முதல் சம்பவம், அந்த சோதோம் குமாரில் குடியிருக்கும் பொழுது லோத்துவை என்ன பண்ணிடுறான்னா சிறைபிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. இப்ப ஆபிரகாம் போய் என்ன செய்யறாரு அப்படின்னா ஃபைட் பண்ணி சண்டை போட்டு அவனுடைய சகோதரனை என்ன பண்றாரு, மீட்டு கொண்டு வரார். இப்ப இந்த முதல் விஷயத்துல லோத்து என்னங்க பண்ணியிருக்கணும்? லோத்துவின் குடும்பம் என்னங்க பண்ணியிருக்கணும்? நம்ம தனியா இருக்கிறது தப்பு, இது பிரச்சனை உள்ள பட்டினம், இதை விட்டு என்ன செய்யணும், உடனடியாக விலகி போய் ஒரு நல்ல இடமா நம்ம பார்த்து இருக்கணும் அப்படின்ட்டு தானே யோசிக்கணும். ஆனால் யோசிச்சாங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஏன் யோசிக்க முடியலை? ஏன் வெளிவர முடியலை? என்ன காரணம்? புரியுற மாதிரி சொல்லிட்டா, சிலர்லாம் சென்னை அப்படி ஏதாவது பட்டினங்கள்ல இருந்து இங்கே வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், அப்படியே 3ஆவது நாள் போகும்போது எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்? அவங்களுக்கு நல்ல அந்த ஆரன் சவுண்டு, கச்ச கச்சா சத்தம், இதையெல்லாம் கேட்காம அவங்களுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஆனால் இங்கே இருக்கிற நம்மளை கொண்டு போய் அங்கே போட்டா அங்கேயும் அதே பிரச்சனை தான் இல்லை? அதை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் நான் சிந்திக்கணும். பட்டினத்தில் அவர்கள் அனுபவிக்கிற சுகபோகங்கள், பட்டினத்தில் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை என்ன செய்யாது அப்படின்னா, அந்த பட்டினத்தை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகளையோ வழிகளையோ அவங்களுக்கு ஒருபோதும் கொடுக்காது. அதை தான் லோத்துவின் குடும்பத்தில் அங்கே பார்க்குறோம். லோத்துவின் குடும்பத்தில் ஆண்டவர் முதலாவது ஒரு இன்டிமேஷனை கொடுக்குறாரு, சிறைப்பிடித்து கொண்டு போனா அப்பவே இடத்த விட்டு நீங்கி போயிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, போகலை. இப்போ 2வது முறை என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 19வது அதிகாரத்தில், தேவ தூதர்களே இறங்கிடுறாங்க. இறங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா, லோத்து தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற செல்வ செழிப்பான வாழ்க்கை. அது யார்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா, லோத்துவின் மனைவி. நம்ம வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் வாங்க, என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்றத வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 19வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, சில நேரங்களில் இந்த வசனத்தை கேட்குறவங்கெல்லாம் அந்த கண்ட்ரி லிவிங் கான்செப்டில் இதை பேசுவாங்க இல்லை, மலைக்கு போயிடணும், மலைக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓடி போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுங்க, அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கும் போது பார்த்துக்கணும். நம்ம இப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறினதற்கான காரணம், லோத்துவின் மனைவி ரட்சிப்பை இழந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ போகிற பொழுது என்ன பண்ணக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தா நீ என்னவா மாறுவ, உப்பு தூணாய் மாறுவாய்னு சொன்னாரு. லோத்துவின் மனைவியினால பின்னிட்டு பார்க்காம இருக்க முடிஞ்சதா? இல்லைங்க. எது அவங்கள பின்னிட்டு பார்க்க வந்துச்சு, அப்படி வச்சிச்சு அப்படின்னா, அந்த பட்டினத்தில் அவர்கள் அனுபவித்த சுகபோகம்,
அந்த பட்டினத்தில் அவங்க அனுபவித்த வாழ்க்கை, அந்த பட்டினத்தில் அவங்க அனுபவித்த எல்லா காரியங்களும் அங்கே ஒருவேளை அந்த சோதம் குமாரா பட்டினத்தை விட்டு ஆள் வந்துட்டாங்க, ஆனால் எது வரல? மனசு வரல. 2 பாடத்தை சொல்ல நான் முடிக்க போகிறேன், நமக்கு நேரம் முடிய போகுது. 2 பாடம் தான். அதில் முதல் பாடம் என்ன அப்படின்னா, நாம் குடியிருப்பின் எல்லைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது, நாம் நம்முடைய வீட்டை ஒரு இடத்தில் அமைப்பதற்காக தெரிந்து கொள்ளப்படும் பொழுது, அழகை பார்த்து குடும்பத்தை அமைக்கணுமா, இல்லை அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இந்த சூழ்நிலை என் ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்துமா, இந்த சூழ்நிலை என் பிள்ளைகளை ஒரு நல்ல போக்கில் நடத்துமா, நான் சத்தியத்தை படிக்கிறவன் அந்த சத்தியத்தின்படியே வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுமா என்று சொல்லி அந்த சூழல்களை பார்த்து வீட்டை அமைக்கணுமாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய கண்ணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சூழல்கள்லாம் பார்க்கறதே இல்லை. கண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீட்டை அமைத்துக் கொள்வது. லோத்துவின் மனைவியினுடைய பிரச்சனையும் அதுதான். அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தை போல அந்த பகுதி இருந்துச்சு, பார்த்தாங்க, எதையும் யோசிக்கலை, அங்கே போய் வீட்டை வச்சுட்டாங்க. வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு கூடாரத்தை எங்கே போட்டான் அப்படின்னா அந்த பட்டினத்துக்கு வாசலில் தான் போட்டான். ஆனால் 19வது அதிகாரத்தையும் 20வது அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க, அந்த வீடு எங்கே தெரியுங்களா போயிடுச்சு? மெல்ல நகர்ந்து பட்டினத்துக்குள்ளே போயிடுச்சு. ஒருவேளை அந்த பட்டினத்துக்குள் அவர்கள் வாசம் செய்யாமல் ஒருவேளை விலகி இருந்திருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆவிக்குரிய நலமான வாழ்க்கை காக்கப்பட்டிருக்கும். அவர்களும் உப்பு தூணாய் மாறுவதற்கான வழிகள் இருந்திருக்காது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அநேக மக்கள் பட்டினங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன் பட்டினங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சுகபோகமான வாழ்க்கைக்காக, அவர்கள் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக. இன்னைக்கு சோதம் குமாரா பட்டினத்தில் பார்த்த எல்லா காரியமும் இன்னைக்கு நகர்ப்புறங்கள் இருக்குதா இல்லையா? ஆகார திரட்சி இருக்குதா இல்லையா? நேற்று தான் வந்த 3 தான் இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க 8 கடை நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்குது, சுற்றி பாருங்க எவ்வளோ கடை அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், திரும்புகிற திசை எல்லாமே ஆகார திரட்சி. முதல் காரியம் பட்டினங்களில் இருக்க தான் செய்யுது. சரிங்க, ஆகார திரட்சி இருந்தால் என்ன, ஏன் சாப்பிடக்கூடாதா? சந்தோஷமாக ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற கேள்வி சில நேரங்கள் நம்மளுடைய உள்ளங்களில் எழும்பு இல்லைங்களா? கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, பட்டினங்களுக்கு போங்க, சாப்பாடு நேரம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்மளாம் சாப்பாடு எத்தனை மணிக்கு இங்கே சாப்பிடுவோம்? காலையில் ஒரு 7 to 8, மதியம் ஒரு 1 to 2, நைட்டு ஒரு 7 to 8, இதோட சாப்பிட்டு முடிச்சிடும்ல. பட்டினத்தின் வாழ்க்கை சாப்பாட்டினுடைய காரியமே வேறு. நைட்டு 1 மணிக்கு தான் சாப்பாடு கடாங்க, நைட்டு 2 மணிக்கு தான் சாப்பாடு, நைட் பிரியாணி, இப்படி பல வகையில் அந்த ஆகார திரட்சியானது பல வகையில் பட்டினங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. சரி, அது இருந்தால் என்ன பிரச்சனை? அதை உண்டா ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியினாலும். ஏன் பெருந்திண்டியா மாறாத, சாப்பாடு பிரியனா ஏன் மாறாதன்னு சொல்றாருன்னா, அந்த சாப்பாட்டு காரியம் கூட உன்னை வாழ்க்கையில் ஆயத்தமாக கொண்டு போட்டுடும். பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை தாண்டி படித்த ஒவ்வொரு பிரச்சனை இன்னைக்கு இந்த விபச்சாரம், வேசித்தன காரியங்கள் ரொம்ப பெருக்கெடுத்துருச்சு. பட்டினங்களில் பாவத்தின் அளவு ரொம்ப பெருக்கமாயிடுச்சு. எங்கே பாரு வேதம் சொல்லுது, இதே ஆதியாகமம் 19-20 அதிகாரத்தில் ஒரு பாவத்தை தப்புன்னு ஆண்டவர் கண்டிக்கிறார். ஓரின சேர்க்கை தப்புன்னு கண்டிக்கிறார்ல. இன்னைக்கு பட்டினங்களில் பாருங்க, ஒரு கலராக தலையில் ஒரு பேண்டு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு பேனரை பிடிச்சிக்கிட்டு, எங்கள் உரிமை, நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தான், ஆணோடு ஆண் இருப்போம், பெண்ணோடு பெண் இருப்போம், எங்கள் உரிமை, யாரும் எங்களை என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. பாவம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அதையெல்லாம் நம்ம புறத்தில் வந்தால் எப்படி சூழ்நிலைகள் மாறுன்னு நமக்கு தெரியல. ஆனால் பட்டினத்தின் சூழலை பாருங்கள், ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. லோத்துவின் மனைவி கிட்ட இருந்து நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, அவர்கள் அமைத்த இல்லம் பட்டினத்தில் இருந்துச்சு, பட்டினத்தின் பாவங்களினால் அவர்கள் கரைப்பட்டார்கள். அதனால தான் லோத்துவின் மனைவி உப்பு தூணாய் மாறினா. ஒருவேளை அவர்களுடைய இல்லறத்தை அமைக்க வேண்டிய இடத்தில் அமைத்திருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாய் அவர்கள் உப்பு தூணாய் மாறுவதற்கான வழியோ வாய்ப்போ நிச்சயம் கிட்ட இருக்காது. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நாம் அமைக்கிற வீட்டை அழகை பார்த்து அமைக்கிறோமா, ஆவிக்குரிய நலனை பார்த்து அமைக்கிறோமா?
நான் இருக்கிற குடியிருப்பின் எல்லை என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துக்கிற சூழ்நிலையா இருக்கிறதா, இல்லை வேற ஏதாவது சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிற காரியமா இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம இருக்கிறது கொஞ்சம் கிராமம் பிளஸ் நகரம் ரெண்டு சேர்ந்த பகுதியில் இருக்கிறோம், நமக்கு அந்த தாக்கம் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் பட்டினங்களில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த தாக்கம் எவ்வளவா இருக்கும் என்பதை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ லோத்துவின் மனைவி கிட்ட இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பட்டின வாழ்க்கையை விட வேண்டிய ஒரு காலம் நம்ம வந்துகிட்டு இருக்குது. பட்டினத்தில் வாசம் செய்யக்கூடிய காலங்களை துறக்க வேண்டிய சமயத்துக்குள்ள கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பாவத்தின் மிகுதி, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை விடக்கூடிய அளவிற்கு உலகம் வஞ்சனைக்குள்ளாக நம்மளை கொண்டு போவதற்கு எத்தனையோ வழிகளையும் வாய்ப்புகளையும் அந்த பட்டினத்தில் வாசம் செய்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து மத்திய 24வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொல்லி தான் சொல்லுவார். என்ன அடையாளம் அப்படின்னா, பாழாக்குகிறவன் இறங்குவான், அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக. மலைக்கு எப்போ ஓடணும்? பாழாக்கிறவன் இறங்குவான். அந்த பாழாக்கிறவன் யாரும் நமக்கு நன்றாகவே தெரியும். அவன் வராம இந்த கான்செப்ட் என்ன பண்ணாது, செல்லாது. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பட்டினத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிற பிள்ளைங்க கொஞ்சம் இருப்பிடத்தை மாற்றி அமைக்கணும். அவங்க இருக்கிற இடம், அவங்க இருக்கிற ஏரியா பரிசுத்தமாக வாழ முடியுமா? என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நலனை சரிப்படுத்தி கொடுக்குமா? நாங்க தேவனுக்குள்ளாய் வளர்கிற வாழ்க்கையை நாங்க இருக்கிற சூழல் கொடுக்குமா என்பதை என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். லோத்துவின் மனைவி அதை யோசிக்காம போனதுனால தான் பின்னிட்டு பார்த்தாங்க, உப்பு துணாய் மாறினார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவத்தை அடையாதபடிக்கு ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் மற்றொரு பாடத்தை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும்